நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய்காலத்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளியொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிகு தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன் இருநாடும் தக்க சிறு திரைமுதலும் தரித்தனரும் இலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறமியந்து சேமரம் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நம்முடைய கவிஞர் தேவராசிகன் அவர்கள் நிகழ்வுக்குரிய வரவேற்பை வழங்குவார். தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது வண்டல் 2025 நிகழ்வு. இதில் விருது வழங்கும் நிகழ்வு இருக்கிறது மற்றும் நூல் வெளியீடு இருக்கிறது. நூல் வெளியீடு செய்து விருதுகள் வழங்குவதற்காக பவா செல்லத்தவர் வந்திருக்கிறார்கள். முதற்கண் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி வருவதற்காக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்களது வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விருது பெறும் 2 பேர்கள் முக்கியமான நட்சத்திர எழுத்தாளர்கள். ஒருவர் சி முத்து மற்றும் இன்னொருவர் கு இலக்கியன். சி முத்து துருவ நட்சத்திரம் என்று சொன்னால் கு இலக்கியன் இந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். தொடர்ந்து இந்த நிகழ்வு இதே போன்ற வண்டல் நிகழ்வு நடத்துவதற்காக நம்ம செந்தில் அவர்கள் சிரமப்பட்டு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இலக்கிய அமைப்பை நடத்துவது எப்படி சிரமம் என்று உங்களுக்கு தெரியும். அதுவும் தொடர்ந்து நடத்துவது என்பது மிகவும் ஒருவரை தேர்ந்தெடுப்பது போன்று. மற்றொரு அதற்கு அடுத்த கட்டமாக விருதுகள் வழங்கும் விழா என்பது ஆத்மாத்மமாக அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து செந்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துப்பா வழங்கியிருக்கிற கோ கலிமூர்த்தி, நா விஸ்வநாதன், சூரியநிலை இளம்பிரதி போன்றவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 3 நூல்கள் வெளியீடு இருக்கின்றன. திரு பவ செல்வத்திரை அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களது எங்களது வண்டல் அமைப்பு சார்பாக வணக்கத்தையும் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நூல்கள் வெளியிட இருக்கின்றன. 3 நூல்கள் வெளியிட இருக்கின்றன. இந்த முடிவாக இந்த வரவேற்பின் முடிவாக ஒரு யஜுர்வேதத்தின் ஒரு ஸ்லோகத்தின் தமிழாக்கத்தை சொல்லிவிட்டு எனது வரவேற்பை முடிக்கின்றேன். வானுலகிலும் மற்றும் வானம் பூமி எங்கும் சாந்தம் நிறைந்திருக்கட்டும். நீர்நிலைகளிலும் செடிகொடி மரங்களிலும் சாந்தம் நிறைந்திருக்கட்டும். கடவுளர்களுக்கும் பிரம்மனுக்கும் சாந்தம் நிறைந்திருக்கட்டும். எல்லா மனிதருக்கும் மீண்டும் மீண்டும் சாந்தம் எனக்கும் கூட. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நிகழ்வுடைய தலைமை உரையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர்கள் தற்பொழுது மலரானது வண்டல் இலக்கிய மலரானது வெளியிடப்படுகிறது. அதை பவா செல்வதர் அவர்கள் வெளியிட எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்.
கண்டிப்பாக நான் ஜிபி இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பவா அவர்கள் அவர்களுக்கு மலரினை வழங்குவார்கள். அண்ணன் கலியமூர்த்தி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பருதி அவர்களையும் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பு நண்பர் செந்தில் அவர்களின் வண்டல் இலக்கிய விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். பொதுவாக கவிதை எழுதுவது, சிறுகதை எழுதுவது, நாவல் எழுதுவது என்பது மட்டும் இலக்கியம் அல்ல. இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்துவதும் ஒரு வகையில் இலக்கிய செயல்பாடுதான். அத்தகைய செயல்பாட்டினை கடந்த 5 வருடங்களாக மிக சிறப்பாக நடத்தி வரும் தம்பி செந்திலுக்கு இந்த நேரத்தில் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பிரதியினை அண்ணன் கலியமூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார். அண்ணன் பருதி அவர்கள் அடுத்த மலரினை பெற்றுக்கொள்வார். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக விருது பெற இருக்கிற இலக்கியன் அவர்களுடைய நூல் சிறுகதை தொகுப்பானது தற்பொழுது பவா சகோதரி அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அதனை முதல்வர் திரு ஈரா பசுபதி அவர்கள், முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடவாசல் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நூலின் பெயர் அடல் பிரணம் என்கின்ற சிறுகதை தொகுப்பு. சரி சார், முன்னாடி வாங்க. பாருங்க, கும்பகோணத்தில் அம்மாவின் டைரி என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டு சுபவீரபாண்டியன் அவர்கள் வெளியிட்டு சிறப்பு செய்தார்கள். அதற்கு பிறகு இன்று சாளர கனவுகள் என்கின்ற கவிதை தொகுப்பை வெளியிட இருக்கிற குடந்தை பிரேமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அதனை பவா சகோதரி அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆடல் அரசன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆடல் அரசன் மேடைக்கு அழைக்கிறேன். யார் வாங்கிக்கிறாங்க? பாருங்க, அங்க பாருங்க. இனிதே நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார், 500 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கிருக்கோம். பவா அவர்கள் கரங்களால் இந்த நூல் வெளியிடப்பட்டதில் குழந்தை பிரேமி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மண்டல் நிகழ்வில் இந்த நூல் வெளியிடப்பட்டதிலும் சிறப்பு ஆக நாங்கள் கருதுகிறோம். படைப்பாளர் குடந்தை மாநகரில் தாழ்வாரம் என்கிற ஒரு நவீன இலக்கிய களத்தின் அறிமுகத்தோடு தொடங்கி இன்று வண்டல் இலக்கிய அமைப்பின் நிறுவனராகவும் சிறந்த கவிதை தொகுப்புகளையும் கட்டுரை தொகுப்புகளையும் எழுதிய நூலாசிரியராகவும் செருகுடி செந்தில் அவர்கள் இருக்கிறார். அவருடைய கனிமரத்து காதல் என்கிற கவிதை தொகுப்பினை அன்பிற்குரிய எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்கிறார். கும்பகோணத்தில் மற்றொரு இலக்கிய ஆளுமையாக அச்சுவல்லம் என்கிற இலக்கிய அமைப்பினை நடத்தி வருகிற விஜய் ஆரோக்கியராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். உங்களின் பரத்த கலவொலிகளோடு
கவிஞர் கனிமரத்து காதல் என்கிற கவிதை தொகுப்பினை எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்கள் வெளியிட விஜய் ஆரோக்கியராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை வாழ்த்தும் விதமாக உங்களுடைய கரவொலி எழ சோழிகளை உருட்டும் மோகரதியை தொடர்ந்து இது கனிமரத்து காதல் காதல் கவிதை தொகுப்பு. தொடர்ந்து செருகுடி செந்தில் அவர்கள். இன்னைக்கு முதல் விருது வழங்கும் விழா தொடர்ச்சியாக தாழ்வாரம் மண்டலம் என்று இயங்கியிருந்தாலும் எல்லோரையும் ஒரு இலக்கியம் சார்ந்து ஒரு புள்ளியில் சந்தித்து உரையாடுவது என்பது என்றைக்குமே மனதிற்கு மகிழ்ச்சி தருகிற விஷயம்தான். பரிதி அவர்கள் அறையில் உரையாடி கொண்டிருக்கும் போது சொன்னார், மனிதர்களை இணைப்பதுதான் இலக்கியம், அவர்களிடத்தில் எந்த பிரிவினையும் பார்ப்பது இலக்கியம் இல்லை என்று சொன்னார். பொதுவாக நூலை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள், நூல் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், கோணலாக இருக்கிற ஒன்றை நேர்படுத்த வேண்டுமானால் அந்த நூலை வைத்து நேராக ஒரு கோடு போடுவார்கள், அது நேராகிவிடும். எனவே அதை போல் மனத்தில் இருக்கிற பல்வேறு கோணங்களை போக்குகிற ஆற்றல் இலக்கியங்களுக்கு உண்டு. எல்லா காயங்களுக்கும் இலக்கியம் மருந்திடும். அப்படி மருந்திடக்கூடிய மாமனிதர் இன்று நம்மிடம் வந்திருக்கிறார். அந்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சி. எனவே அமைப்பினுடைய முதல் வாழ்த்துறையை வழங்குவதற்காக தொடர்ந்து இலக்கியவாதிகளை அங்கீகரிக்கிற, அடையாளப்படுத்துகிற, தொடர்ந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் கவலைப்படாமல் பயணிக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் சொற்கள் கூடுதிரும்பும் மந்தி என்கின்ற நூலை கூட நம்முடைய அமைப்பிலே வெளியிட்டோம். அருபாவிரை கொண்டாடினோம். தன்னுடைய பேச்சு எப்படி துப்பாக்கி தோட்டாவை போல வெடிக்கக்கூடியவர் கலியமூர்த்தி அவர்களை அன்போடு அமைப்பிற்கான வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். தொடர்ந்து சேலத்தில் 22 ஆண்டுகளாக எழுத்துக்களம் என்கின்ற அமைப்பினை நடத்தி தொடர்ச்சியாக விருதுகளை எல்லாம் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள் சூரியலா அவர்கள். அந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்றோம். ஒரு துணை கலெக்டர், ஒரு ஆர்டிஓ, அவங்க கீழே எழுத்தாளர்கள், நாங்கள் மேலே உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அப்படி பெரிய ஆளுமைகளை எல்லாம் வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் நடத்துறது பிரச்சனை இல்லை, நடத்துகிற எல்லா அமைப்புக்கும் உறுதுணையாக இருந்து இன்னைக்கு பணியை முடித்து விட்டு இந்த அமைப்புக்காகவே இன்னைக்கு சேலத்திலிருந்து பயணித்து வந்திருக்கிறார் அண்ணன் சூரியலா என்றார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூரியலா அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வை நாங்கள் பவா அவர்களை அழைத்து விருது கொடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட பொழுது நாங்கள் யார் மூலமாக அழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால் பரிதி மூலமாக. ஏன்னா எங்களுக்கு பரிதி என்பது வந்து சாதாரண இல்லை, தொடர்ச்சியாக என்னை போன்றவர்களை எல்லாம் நெருப்படுத்தி தாயுள்ளத்தோடு எங்கே புக் ஃபேர் நடந்தாலும் போனோம்னா உட்கார வச்சு தொடர்ந்து உரையாடக்கூடியவர், தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடிய அண்ணன் பரிதி அவர்கள் தற்பொழுது அமைப்புக்கான வாழ்த்துறை வழங்குவார். அமைப்பிற்கான வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய திரு இரா பசுபதி அவர்களை அன்போடு நிகழ்விற்கு அழைக்கிறேன். விருதாளர், ஆமா, விருதாளர் சொல்ல மாட்டேன். கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் அவருடைய பேராசிரியர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு சிறப்பான தருணம். வாழ்க வாழ்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் நல்ல வழிகாட்டியாக அந்த முதல்வர்கள் இருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. விருது வழங்குவதற்கு முன்பாக யோகம் செலியன் அவர்களை தொடர்ந்து அங்கே பாச சந்திப்பெல்லாம் நடத்தி படைப்பாளிகளை ஒருங்கிணைத்தவர், தொடர்ந்து பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளை தஞ்சாவூர் நடத்துகிறவர், சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்துறை அமைப்பிற்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்பவுமே சுருக்கமாக பேசுவேன். அனைவருக்கும் வணக்கம். பார்வையாளர்கள் வந்தேன்.
வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். வாழ்த்துவதற்கு அருமை அண்ணன் முத்து அவர்கள் தகுதி படைத்தவர்கள் என்று விருது பெற இருக்கின்றவர். நமது வண்டல் மண்ணுக்கு மிக சிறப்பாக நிறைய படைப்புகளை அருமையாக படைப்புகளை வழங்கியவர். கரிச்சோறு என்ற படைப்பு, மிராசு என்கின்ற நாவல், இந்த அருமையான படைப்புகளை வழங்கிய முத்து அவர்கள் விருது வாங்குவதும், நல்ல படைப்புகளை வெளியிடுவதற்கு நல்ல தகுதியான நபர் வந்திருக்கார். அது ரொம்ப முக்கியமானது. பவா செல்லதுரை என்கின்ற அருமையான மனம் படைத்த எழுத்தாளர் மற்றும் அருமையாக, அதாவது மனசு போல, அவருடைய மனசு போல அந்த கையிலேருந்து இந்த நூல் 3 பேருடைய நூல் வெளியிடுவது மிகவும் பாராட்டுக்குரியது, சிறப்புக்குரியது. ஏன்னா அருமைக்குரிய இலக்கியன் அவர்களுடைய நூல், அருமைக்குரிய அம்மா பிரேமி அவர்களுடைய நூல், அருமைக்குரிய செறிக்குடி செந்திலுடைய 3 நூல்களை அவருடைய கையால், ஏன்னா அவருடைய சென்ற ஆண்டு அவருடைய கையால் விருது பெற்ற நல்லாசிரியருக்கு விருது கொடுத்தோம் தஞ்சாவூரில். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் மனப்பூர்வமாக பாராட்ட, ஏன்னா மனப்பூர்வமாக வாழ்த்தினார்கள். இன்று நல்ல எழுத்தாளர் இருக்கார்கள், ஆனால் நல்ல பாராட்டு பெய்ய மாட்டார்கள். நல்ல மனம் படைத்த பவா செல்லதுரை பாராட்டுவதும், அந்த விழாவிற்கு உடனடியாக இருக்கின்ற அருமை நண்பர் பருதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும், இந்த விழா எடுத்த நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற காவேரி வண்டல் கலை இலக்கிய கூடுகை சார்பாகவும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வானது தொடங்குகிறது. விருது வழங்குகிற பொழுது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அமைப்பாக இருக்கிற எழுத்துக்களம் என்னுடைய நிறுவனர் சூரியன் அவர்களை அன்போடு இந்த அரங்கத்திற்கு அழைக்கிறேன். அண்ணன் கலியமூர்த்தி அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்வுக்கு அழைக்கிறேன். எனவே பவா செல்லதுரை அவர்கள் ஒவ்வொருவாக விருது வழங்குவார்கள். மூத்த படைப்பாளி, முதுபெரும் இலக்கிய ஆளுமை, எங்கள் வண்டல் மண்ணை இலக்கியத்தில் எழுதி காட்டிய மிக முக்கியமான படைப்பாளர், சோழகர் என்கின்ற நாவலையும், மிராசு என்கின்ற நாவலையும், கரிச்சோறு என்கிற நாவலையும் எழுதி கந்தசாமி அவர்கள் பாராட்டினார்களே, எப்படி அங்கே கீரா இருக்கிறார்களே அதே போல வண்டலுக்கு ஒரு கீராவாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிற அவர்களுக்கு வண்டல் இலக்கிய விருதினை பவா அவர்கள் வழங்குகிறார்கள். இது கொடுங்க. ஐயா நிறைவா இது மாலை போட்டு நெருக்கி நெருக்கி பெரிய பை ஒன்று விருதை ஏற்றுக்கொண்ட அண்ணன் முத்து அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நீங்களே கடைசியாக இது கரெக்டாக வேணும். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா போட்டுங்கண்ணா. நல்லா மகாராஜா மாதிரி இருக்கு. தொடர்ச்சியாக இலக்கியத்தில் தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிற இளம் எழுத்தாளர், தன்னுடைய எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் படைப்பு மனத்தை விடாமல் பாதுகாக்கிற மிக முக்கியமான வளர்கிற இலக்கிய ஆளுமையாக இருக்கிற அருமை நண்பர். 2014 கனவின் தாழ்வாரம் எழுத தொடங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக எழுதி இன்றைக்கு பல்வேறு படைப்புகளின் வாயிலாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற இலக்கியன் அவர்களுக்கு தன் மண்ணையும் தன் மக்களையும் தன்னால் முடிந்த பல்வேறு பணிகளை இலக்கியத்திற்கும் ஆற்றி வருகிற இலக்கியன் அவர்களுக்கு வளரும் படைப்பாளி என்கின்ற விருதை வழங்கியிருந்தாலும்
தொடர்ந்து அவர் வளர்ந்து கொண்டிருக்கிற படைப்பாளியாக அல்ல, வளர்ந்து விட்ட படைப்பாளியாகவும் இருக்கிறார். அவரை வாழ்த்துகிறோம். எனவே பவா சலதை அவர்களை அன்போடு அவருக்கு விருது வழங்க கேட்டுக்கொள்கிறேன். போட்டோ சிறப்புரைக்கு முன்பாக பவா அவர்களுக்கு அமைப்பின் சார்பில் நம்முடைய அமைப்பாளர் அண்ணன் சூரியன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அவருடைய நினைவு பரிசினை அண்ணன் பருதி அவர்கள் வழங்குவார்கள். பருதி அண்ணா பவா அவர்கள் பேசுவதே கனவு, அவருடைய பேச்சை கேட்பது மாபெரும் கனவு. உண்மையிலே ரொம்ப கூச்சமாக இருக்குது. நானவோ பெரிய மூத்த படைப்பாளி மாதிரி, சிஎம் முத்து மாதிரி ஒரு இவ்வளோ எழுதி குவித்திருக்கிற ஒரு கைகளுக்கு நான் ஒரு விருது கொடுக்கறது அப்படின்றது முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாருமே அதை ஒரு சம்பிரதாயமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் தோணுது. மற்றபடி நான் ஒரு பரிசு கொடுக்குற இடத்துல இல்லை, ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு எனக்கு. மிகவும் சிறப்பான உரையை நிகழ்த்தினார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நிறைவின் இறுதியாக படைப்பாளுமைகள் இருவரும் ஒரு 2 நிமிடங்கள் தங்களுடைய ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் முதலில் அண்ணன் முத்து அவர்களை தன்னுடைய ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். நேரம் 2 மணித்துளிகளில் பேசி முடிக்க சொல்லி எனக்கு கட்டளை. எல்லோர் பேரையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நேரம் கருதி அதை தவிர்க்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் மிகுந்த கடமை உணர்வோடு அதை தெரிவித்துக்கொண்டு இப்போது நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்து விடுகின்றேன். வண்டல் என்ற இலக்கிய அமைப்பையே உங்களுக்காகத்தான் நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்று செருகுழி சந்தில் என்னிடம் தொலைபேசி வழியாக உரையாற்றுகின்ற போது நான் அடைந்த மகிழ்ச்சி இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஒரு எத்தனை பிரீதி என்னிடம் அவர் கொண்டிருந்தால் அந்த அவருடைய அமைக்கப் போகிற அமைப்புக்கு வண்டல் என்று அவர் பெயரிட்டிருக்க வேண்டும் என்று நான் எண்ணி பார்த்தபோது நான் எழுதியதெல்லாம் எனக்கு பூ என்று தான் தோன்றியது. அவ்வளவு உயர்வாக நான் அந்த இடத்திலே அவரை நான் மதித்தேன். 1980 என்னுடைய முதல் விருதே ஜனாதிபதி விருது. நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா? என்னுடைய முதல் விருதே ஜனாதிபதி விருது தான். ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய கையாலே நான் வாங்குகின்றேன். நாடகம் பார்த்தவன் என்று ஒரு சிறுகதை தீபத்திலே எழுதினேன். அந்த கதை நாடகம் பார்க்க போகிறான், அவனால் பார்க்க முடியல. இவ்வளோதான் விஷயம். நான் அவ்வளவு ஆசையாக பார்க்க போகிறான், ஆனால் பார்க்க முடியல. அதுதான் இந்த கதையுடைய சாரம். இந்த கதை 18 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. 18 மொழியில். அதற்கு ஜனாதிபதி விருது நான் சிறுவனாக இருக்கும்போது 1980 கொடுத்தார்கள். அதற்கு அப்புறம் நான் 100கணக்கான விருதுகளை வாங்கிவிட்டேன்.
2-3 வருடத்திற்கு முன்னால் சாகித்ய அகாடமி விருது எனக்கு அறிவிக்கப்பட்டு எல்லோரும் 34 சேனல்கள் என்னை வீட்டில் வந்து பேட்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி நிமிடத்தில் அது வேறு ஒருத்தர் போகுது. நான் கவலைப்படவில்லை. நான் விருதுகளுக்காக நான் எழுதவில்லை. இதுவரை நான் 20,000 பக்கங்களை தாண்டி எழுதி கொண்டிருக்கின்றேன். 20,000 பக்கங்களை தாண்டி எழுதி கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணு தான் தஞ்சை, அதாவது 1990களில் தினமணி ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் 6 பொக்கிஷங்கள், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் 6 பொக்கிஷங்களை யார் தேர்வு செய்கிறார்? வெங்கட் சுவாமிநாதன் தேர்வு செய்கிறார். இதற்காக தினமணி பத்திரிகைக்காக அந்த 6 பொக்கிஷங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதற்காக நான் சொல்லுகிறேன். அது முதல் பொக்கிஷம் கூப்ப ராஜகோபாலர். முதல் பொக்கிஷம் கூப்ப ராஜகோபாலர். 2வது பொக்கிஷம் தி ஜானகிராமன். 3வது பொக்கிஷம் சிஎம் முத்து. 4வது பொக்கிஷம் டாக்டர் கலைஞர். 5வது பொக்கிஷம் காணாசோ. 6வது பொக்கிஷம் சோலை சுந்தர பெருமாள். இப்படி உயரிய தமிழ் எத்தனையோ விருதுகள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த விருது கொடுத்திருக்கும் போதெல்லாம் அவர்களை பாராட்டுவதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த எங்கள் செருகுழி சந்தில், அதாவது என்னுடைய பாசத்தின் மொத்த உருவம் செந்தில், அதில் எந்த கருத்துக்கு இடமே கிடையாது. என்னை தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது நான் சொல்கிற பெயர் செந்திலாகத்தான் இருக்கும். அவ்வளவு பாசம் அவர் என் மேல் வைத்திருக்கிறார். அவர் மேல் நான் வைத்திருக்கிறேன். அவருடைய அமைப்பாக அவர் கையால் எனக்கு இந்த கொடுத்த விருதை நான் மிக மிக பாக்கியமாக கருதி உங்கள் சார்பாக அதை நான் பெற்றுக்கொள்கின்றேன். வணக்கம், நன்றி. ஐயா இருங்க ஐயா, ஒரே அந்த உணர்ச்சி விஷயங்களில் எங்கள் பாபாவை நான் விட்டுட்டேன். பாபா இதெல்லாம் அந்த எப்பேற்பட்ட ஆகிரியது தெரியுமா? எப்பேற்பட்ட ஆகிரியது. பாபா என்றால் தமிழகமே தெரியும், இந்தியாவே தெரியும். பாபா செல்லத்துறை என்றால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆகிரியது அவங்க. அந்த நம்ம எம்எல்ஏ ஐயா அவரோட ரசிகர்னு எவ்வளோ ஆனந்தமாக சொல்லிட்டு போகிறார் பார்த்தீங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? அப்போ அவங்களுடைய சக்தி எவ்வளோ பெருசுன்னு நாம் உணர முடியும். இங்கே செடியெல்லாம் வந்திருக்காப்புல, அவருக்கெல்லாம் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அவர் கையால் அவர்களுடைய திருவாயால் என்னுடைய சில கதைகளை பேசும்படியான அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு எவ்வளோ எழுதியிருந்தார் ஒரு வெள்ளந்தி மனிதர் என்பதை எப்போது வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நான் முத்து அவர்கள். நீங்கள் இவ்வளோ எழுதுகிற எழுத்தாளராக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சாதாரண நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரியப்பா சித்தப்பா மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியும். எந்த பந்தாவும் அவன்கிட்ட இருந்ததே கிடையாது. அதே போல் இப்போ விருது வாங்கியிருக்கிற வளரும் படைப்பாளுமை விருது பெற்றிருக்கிற இலக்கியம். நம்ம நினைக்கலாம் விருது வாங்க வந்தார் உட்காந்துட்டு போகிறலாம் கிடையாது. இந்த நிகழ்வில் அவரும் ஒரு மனிதராக இருந்து பங்கெடுத்து கொண்டு அதற்கான உதவிகளை தொடர்ச்சியாக, ஏன்னா எந்த ஒரு அமைப்பையும் தனி மனிதன் நடத்திவிட முடியாது. அது ஒரு கூட்டு முயற்சி. இந்த அமைப்புக்கு பேர் வாங்கலாம், ஆனால் அந்த பேருக்கு 100% ஒரு தனி மனிதன் உரியவனே அல்ல. அதை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் இந்த கும்பகோணத்திலே ஒரு சிறந்த இலக்கிய பணி செய்கிறோம் என்று சொன்னால் எல்லோரும் அதற்கு காரணம். நீங்கள் ஆடலரசனை எடுத்துக்கலாம், விஜய் ஆரோக்கியராஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஜிபி இளங்கோவன் எடுத்துக்கலாம், தேவரசிகன் எடுத்துக்கலாம். இப்படி பட்டியல் பட்டுக்கிட்டே போனால் அந்த பட்டியல் மிக நீண்ட பட்டியலாக இருக்கும். சில பேரை சொல்லாமல் விட்டுருக்கலாம், பாரதி மோகன் உட்பட, கௌரா கணேசன் உட்பட.
எனக்கு தெரிஞ்சு கௌரவ கணேசன் எல்லா நிகழ்ச்சிகளும் அவர் தான் வரவேற்பு. இப்படி தொடர்ச்சியாக பாரதி மோகன், கௌரவ கணேசன் என்று வெளியூரிலிருந்து வந்தாலும் சூரியலா போன்றவர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பதனால்தான் இப்படி சிறந்த நிகழ்வை நடத்த முடிகிறது. அப்புறம் எங்கள் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள், இப்போ முன்னாடி பணியாற்றிய அரசு மேல்நிலைப் பள்ளி, இப்போது பணியாற்றுகிற ஈழத்தல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, அப்புறம் ஐயா செல்லதுரை போன்றவர்கள், சுரேஷ்குமார் போன்றவர்கள் எல்லோரும் நீங்கள் பெயர் சொல்லி எல்லாரையும் முடிக்க முடியாதுங்கிறதுனால மொபைல் பதிப்பு நூறுதிகள் உட்பட அனைவரும் ஆதரவு. அதனால தான் இவருடைய நடக்கத்த முடியுது. எனவே ஏற்புரை வழங்க அன்போடு இலக்கியவர்கள் அழைக்கிறேன். கும்பகோணத்தில் வெகுவாக நடக்கிற இலக்கிய கூட்டங்களில் அரங்கை நிறைத்திருக்கிற அதே வழக்கமான இலக்கிய நண்பர்கள் இதே அரங்கிலும் இருக்கிறார்கள். அதை தாண்டி செந்தில் தோழர் பணியாற்றுகிற பள்ளியிலிருந்து ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தஞ்சையில் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஆளுமைகள் வருகை தந்திருக்கிறார்கள். எங்கள் கல்லூரியிலிருந்து எப்போதும் புத்தகங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், எங்கள் துறையினுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் யார்கையாவது பிடித்து கொண்டு இந்த இலக்கிய வழியில் நடந்து விட மாட்டோமா என்று அலைகிற போதெல்லாம், நினைக்கிற போதெல்லாம், அல்லது ஏங்குகிற போதெல்லாம் ஒரு தோள் பையோடு எங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிற கலியமூர்த்தி தோழர் அவர்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறார். நாங்கள் யாரை பின்பற்றுவது அல்லது யார் நாங்கள் எழுதுவது சரி அல்லது தவறு, உங்கள் பாதை சரி தவறு என்று சொல்வதற்கு நாங்கள் யாராவது இருக்க மாட்டார்களா என்கிற போது சேலத்திலிருந்து சூரிய நிலா போன்ற படைப்பாளிகளின் பின் நாங்கள் நிற்கிறோம் அல்லது பயணிக்கிறோம். அவர்களெல்லாம் இந்த அரங்கில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர்களே, பிரபஞ்சன் குறித்து தோழர் பவா அவர்கள் மிக நேர்த்தியாக அவருடைய கதைகள் குறித்தும் அவர்களுடைய கதாபாத்திரங்கள் குறித்தும் பேசினார்கள். நான் எழுதுவதற்கு முன்பாக அப்போதுதான் வாசித்து கொண்டு ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நான் எழுத வேண்டும் என்கிற இந்த வாசிப்பின் அடிப்படையில் வந்தபோது பத்திரிகைகள் ஊர்களுக்கு வராத காலகட்டம் அது. எங்கள் ஊரில் அப்போது பத்திரிகை நாளிதழ்களோ வார இதழ்களோ வராத காலகட்டம். ஒரு 15-20 கிலோமீட்டர் சிறு நகரத்திற்கு போய் பத்திரிகைகளை வாங்கி படிப்பணும். ஆனால் அப்படி போகிறதுக்கான சூழல் இல்லை. ஊருக்குள்ளுக்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் படிக்கும். ஒரு இடத்துக்கு பத்திரிகை நாளிதழ் ஒன்று வரும். அது அமீதியா அரிசி ஆலை என்கிற ஒரு அரிசி ஆலைக்கு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது. அந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட பதிப்பாக நாளிதழில் தனி இணைப்பாக வருகிற பத்திரிகைகளில் சின்ன சின்ன கவிதைகளை போடுவார்கள். அப்போது அந்த அஞ்சல் அட்டையின் வழியாக ஒரு 4 வரிகளை எழுதி அந்த மாவட்டத்திற்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். அப்படி அனுப்பி வைத்ததை ஒரு வாரத்தின் கடைசி நாளன்று அந்த பத்திரிகை அந்த நாளிதழில் வந்து போட்டார்கள் அந்த கவிதையை. ஆனால் ஊருக்குள் விடுமுறையில் இருந்தபோது ரைஸ் மில்லில் அந்த அரவை இயந்திரத்தில் பணியாற்றுகிற ஒருவர் வந்து அந்த நாளிதழை தூக்கி கொண்டு வந்து குமணன் பையன் இருக்காரா அப்படின்னு தேடிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டில் அப்போது நான் இல்லை. வீட்டில் வந்து அந்த நாளிதழை கத்தரித்து கொடுத்து விட்டு போயிருந்தார். நான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பத்திரிகையை கொடுத்தார்கள். அதில் பார்த்தேன் என்னுடைய அந்த 4 வரி கவிதையும் அதுவும் அந்த பெயரோடு இருந்தது. நாம் ஏன் எழுதுகிறோம் என்கிற போது பிரபஞ்சன் ஒரு கூற்றுதான் சொல்லியிருப்பார். நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை எழுத தொடங்குங்கள். ஏன் எழுத வேண்டும் என்றால் நீங்கள் எழுதுவதின் மூலம் இந்த சமூகத்தின் மனசாட்சியை தொட முடியும் என்று பிரபஞ்சன் சொன்னார். இந்த சமுதாயத்தின் மனசாட்சியை தொட முடியும் என்கிற ஒரே காரணத்தினால்தான் நாங்கள் எழுத்தை தேர்வு செய்தோம். எப்படியான எழுத்து என்றால் அது அவர் சொன்னது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற வெங்கட்ராமனையோ அல்லது மௌனியையோ அல்லது கருச்சான் குஞ்சோ போன்ற தஞ்சையை பார்க்காத வேறொரு நிலப்பரப்பையும் வேறு ஒரு வாழ்வியலையும் விளிம்புநிலை மனிதர்களின் வாழ்வியலையும் எழுத வேண்டும் என்கிற விதத்தில் எழுதினோம். அதுதான் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த வைமா விருது வழக்கு விழாவில் இதுவரைக்கும் எழுதப்பட்ட தஞ்சை நிலத்தம் இல்லாமல் பொங்கி வருகிற காவிரியை எழுதாமல் ஒரு வாழ்க்கை எழுத முடியும் என்றால் இப்போது நீங்கள் எழுதுகிற இலக்கியம்தான் அது என்று சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் வைமா இலக்கிய விருதில் அவர்கள் பதிவிட்டார். நிச்சயமாக நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், அட்டைப்பூச்சி தொட்டால் நாற்றம் கொள்கிறது, தொட்டால் சுருண்டு கொள்கிறது,
அடித்து போட்டால் நாற்றம் கொள்கிறது, அது ஏன் வாழ்கிறது என்று ஒரு கேள்வியில் ஒரு கவிதை பாலபாரதி எழுதியிருப்பாங்க. அட்டை பூச்சி தொட்டால் சுருண்டு கொள்கிறது, அடித்து போட்டால் நாற்றம் கொள்கிறது, பின் அது ஏன் வாழ்கிறது என்று ஒரு கேள்வி முடியும். அதற்கு பதில் சொல்வது மாதிரி அந்த கவிதை முடியும். வேறொன்றும் இல்லை, தொட்டால் சுருண்டு கொள்ளும், அடித்து போட்டால் நாற்றம் கொள்ளும், பின் ஏன் அது வாழ்கிறது என்றால் அதன் வாழ்க்கையை யார் வாழ்வது என்ற கேள்வியோடு அந்த கவிதை நிறைவடையும். அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எழுதவில்லை என்றால் வேறு யார் எழுதுவது? நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பதிவு செய்யவில்லை என்றால் தான் பார்த்த வாழ்வியலை, இந்த நிலத்தை, இந்த நிலப்பரப்பை, இந்த மக்களின் வாழ்வியலை நாம் எழுதவில்லை என்றால் யார் எழுதுவது என்கிற ஒரே ஒரு சின்ன கோணத்திலிருந்து தான் எழுத வந்திருக்கிறோம். அந்த எழுத்தை யாராவது ஒருத்தர் பேர் சொல்லி அங்கீகரிக்க மாட்டார்களா, அல்லது யாராவது ஒரு அந்த எழுத்தை எங்கேயாவது அதை பிரசுரித்து அதை அடையாளம் செய்ய மாட்டார்களா என்ற போதெல்லாம் அந்த ரைஸ் மில்லில் இருந்து தூக்கி வந்த அந்த அரவை எந்திரத்தின் மனிதர், அந்த பணியாளர் தூக்கி கொண்டு வரும்போதெல்லாம் எனக்கு இப்போது விகடன் மாதிரியான, உயிர்மை மாதிரியான, உயிரெழுத்து மாதிரியான, காலச்சுவடு மாதிரியான, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நேற்றைய தினம் பிரசுரமாயிருக்கிற பத்மன் சாமி என்கிற ஒரு ஐயர் வீட்டில் நடக்கிற ஒரு ஓடு வேய்கிற மனிதர் பற்றி எழுதிய கதை இந்த மாதம் செம்மலரில் நேற்று வெளியாகி இருக்கிறது. இந்த எழுத்துக்களை இந்த பத்திரிகைகள் தேடி வாங்கி போடும் போதெல்லாம், அல்லது 6 பக்கம் 7 பக்கத்திற்கு ஒதுக்கி பிரசுரம் செய்கிறதை பார்க்கும் போதெல்லாம், ஒரு 3 வரி நாளிதழில் வெளியாகிருந்த ஒரு 3 வரி கவிதையை குமணன் பையன் இருக்கானான்னு அரவை எந்திரம் ரைஸ் மில்லில் இருந்து தூக்கி வந்து என் வீடு வந்த அவரின் முகம் ஒவ்வொரு வாட்டியும் கதைகள் பிரசுரமாவது நினைத்துக் கொள்கிறேன். அவரின் வாழ்க்கையை பதிவு செய்வதற்காக தான், அந்த மனிதர்களுடைய வாழ்வியலை எழுதுவதற்காக தான் எழுதுகிறேன். அப்படி இந்த கதைகளை யாராவது சொல்லி கேட்க முடியுமா, அல்லது பாராட்ட முடியுமா, அல்லது இப்படி எழுதியிருக்கலாம் என்றாவது சொல்ல முடியுமா என்பதை நான் நீண்ட நாள் கனவாக இருந்தது. வவா செல்லத்துறை தோழர் மாதிரியான ஒரு கதை சொல்லி என்பதில் அவருக்கு மிகுந்த விருப்பமில்லை என்று நான் அறிகிறேன். ஆனால் ஒரு கதையை நீங்கள் ஒரு எழுத்தாளன் அச்சில் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானோ, அதைவிட பல மடங்கு ஒருவர் குரலில் அந்த கதையை நான் வாசித்தேன் தம்பி, நல்லா வந்திருக்கு, நல்லா எழுதியிருக்கீங்க. இப்போ கடைசியாக சொன்னார்ல, குற்றம் பத்தினும் மணப்பறவை தோழர் கலியமூர்த்தி அவர்களின் ஆண்டான் கோயிலுக்கு பக்கத்தில் அதன் வழியாக இருக்கிற மணப்பறவை என்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் அந்த குற்றத்தின் கதைகளில் நான் வச்சிருக்கிறேன். அந்த கதையை மிக நேர்த்தியாக தோழர் அது பதிவு செய்தார். அப்படி அவர் குரலின் வழியாக நீ நல்லா எழுதியிருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் என்னை தொடர்ந்து இயங்க வைக்கிறது. அதை தொடர்ந்து இந்த தோழர் செருகுடி செந்தில் அவர்களின் இந்த விருது, நாங்கள் இன்னும் எவ்வளவு கவனமாக இந்த இலக்கிய உலகில் எழுத வேண்டும், அது யாருக்காக எழுத வேண்டும் என்பதை கூடுதல் பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே வண்டலின் வாழ்வை மிக இயல்பாக நான் முகநூலில் நேற்றைய முன்தினம் பதிவு செய்தேன். மிக இயல்பாக பள்ளம் நோக்கி பாய்கிற தண்ணீரை போல, துயரம் சூழும் போலதெல்லாம் திரள்கிற கண்ணீரை போல எழுதுகிற முத்து அவர்களுக்கு முதுபெரும் இலக்கிய படைப்பாளுமை விருது பெறுகிற இதே மேடையில் வளரும் இலக்கிய படைப்பாளமை விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதில் நான் மகிழ்கிறேன். இந்த விருதுக்கு மேலும் தகுதியாக உழைப்பேன் என்று கூறி என் ஏற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி. முறையான நன்றி உரைக்கு முன்பாக முதல் முறையாக கும்பகோணத்தில் சுருதி டிவி வண்டல் இலக்கிய அமைப்பு நிகழ்வை முழுமையாக எடுத்திருக்கிறார்கள். அந்த சுருதி டிவிக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இலக்கியத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. முறைப்படி நன்றி உரை ஆற்றுவதற்காக அருமை நண்பர் செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வண்டல் இலக்கிய அமைப்பு முன்னெடுத்து நடத்தும் இலக்கிய விருதுகள் வழங்கும் விழா மற்றும் 3 நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் வண்டல் இலக்கிய மலர் வெளியீட்டு விழா ஆகிய 3 முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வண்டல் இலக்கிய அமைப்பின் சார்பாக மூத்த படைப்பாளிக்கு விருது வழங்கி மற்றும் இளம் படைப்பாளிக்கு விருது வழங்கி அமர்ந்திருக்கும் எழுத்தாளர் கதை சொல்லி பவா செல்லத்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். முன்பாகவே எங்கள் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் அன்பழகன் அவர்கள் வண்டல் இலக்கிய அமைப்பின் மலரினை வெளியிட்டு
சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது சார்பாக நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். மூத்த படைப்பாளி ஐயா அவர்கள் சிஎம் முத்து அவர்களுக்கும் இளம் படைப்பாளி விருதினை பெற்றிருக்கும் எழுத்தாளர் கு இலக்கியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று தனது 2வது நூலினை வெளியிட்டிருக்கும் குழந்தை பிரேமி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். இன்னும் இந்த அமைப்பிற்கு வருகை புரிந்து வாழ்த்துரை வழங்கிய எழுத்தாளர் கோ கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இளம்பரதி ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் பசுபதி ஐயா அவர்களுக்கும் இன்னும் ஏனைய இத்தனை நேரம் பொறுமையாக காத்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி ஒரு சாதம் போட ஓகேவா? நல்ல ஃபோட்டோ